Sunday night, May 11, 2025. ஸோ இன்றைக்கி நான் என்ன பற்றி வீடியோ போட போகிறேன்னா, ட்ரைபாட் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஸோ வாங்கணும், பட் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும், லைக் காம்பேக்டாகவும் இருக்கணும், எல்லா இடத்துக்கும் ஈஸியாக மூவபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசித்து பார்த்துட்டே இருந்தேன் ஆன்லைனில். ஸோ பாடி சாடா ஸ்டோர்ஸ் தான் என்னோடய மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பிளேஸ். எங்கே எனக்கு வேண்டிய எல்லா திங்ஸும் 98% எல்லாத்தையுமே நான் அங்கே கவர் பண்ணி வாங்கிடுவேன். ஸோ அப்படி வாங்கிட்டு இருக்கும் போது தான் இது என் கண்ணில் பட்டுச்சு. செல்ஃபி ஸ்டிக் அப்படின்ற பேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து செல்ஃபி ஸ்டிக் தான், இதோட மெக்கானிசமே செல்ஃபி ஸ்டிக் தான், மேட் இன் சைனா இது. ஸோ இது வந்து ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்றுன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து வேரியன்ட் கலர்ஸ் இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணி வாங்கினது வந்து பிளாக். இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணி அதில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் மைன்யூட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு சிங்கிள் ஹேண்டில் நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம், இன்னொரு கையில் வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதும். ஸோ அதோட பேக்கிங்லாம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ சைனா மேக்குன்னு தான் போட்டிருக்காங்க. நான் நினச்சேன் சரி ஓகே, கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும், குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ அப்படிலாம் கிடையாது. ஓப்பன் பண்ணோன்னே என்னோடய அந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து வெல் பேக்ட் ஒரு கவருக்குள்ளே இருந்துச்சு. ஒரு யூசர் மேனுவலே கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. செல்ஃபி ஸ்டிக்கு யூசர் மேனுவல், அதுலேயே மல்டி லாங்குவேஜஸ், இதில் நிறைய லாங்குவேஜ் என்னன்னே எனக்கே தெரியல. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பிகாஸ் பேசிக்கலி எனக்கு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சும்மா உங்களுக்காக அது என்ன ஏது இங்கிலீஷில் இருக்கிறத மட்டும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. தமிழில் இல்லைங்க, பார்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் அது பேஜாக போகுது. அதில் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் வாய்ஸ். அது எப்படின்னா பட்டன் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வாய்ஸ் வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃபி ஸ்டிக் எப்படி இருக்கும், ஒயர்டு, நம்ம ஒயர் யூஎஸ்பி ஒயரோட அதுக்கு ஒரு ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தானே ஒர்க் ஆகும். இப்போ அப்படி கிடையாது, கொஞ்சம் நான் வந்து மாடர்னைஸ்ட் ஆகி வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ப்ளூடூத் வழியாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அதில் வந்து ஒரு பெஸ்ட் நான் பார்த்தேன். இப்போ தாங்க நம்ம தலைவனை வெளியில் எடுக்க போகிறோம், பார்த்துக்கோங்க. ரொம்ப கைக்கு அடக்கமாக தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் நான் அதை ஹேண்டில் பண்ணி பார்க்கும்போது கூட தெரியுது, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதை ஏன்னா ஒரு மாதிரி லூஸாலாம் இல்லை ஆக்சுவலாக. அது நான் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியுது. நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சைடில் ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து டைட்டும் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதை எந்த டைரக்ஷனில் நீங்கள் வேணால் திருப்பிக்கலாம். நான் சொன்ன ப்ளூடூத் வந்து அதுதான். நான் அதை ஓப்பன் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை, அதை ஓப்பன் பண்ணிட்டேன் நான். அதுதான் பட்டனு. ஆக்சுவலாக அதை மேலே தள்ளணுன்னா அது தனியாக வந்துச்சு. உள்ளே வந்து பேட்ரி ஒன்று இருக்கும், நம்ம வாட்ச்குள்ளே இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பேட்ரி இருக்கும். அந்த பேட்ரி மூலமாக தான் ஒர்க் ஆகும். இது ஆக்சுவலாக 90 டிகிரி தாண்டி 120 டிகிரி 140 டிகிரி வரைக்கும் அது ஆக்சுவலாக வந்து பின்னாடி சாஞ்சி அந்தளவுக்கு 360 டிகிரி ரொட்டேஷன் இல்லைன்னா கூட 180 டிகிரி லைக் 120 130 டிகிரி வந்து மூவ் ஆகும். இது மோஸ்ட் ஆஃப் ஆல் அதை நான் பார்த்தேன், செக் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ தான் அவனோட கரெக்டான சுயரூபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது லிஃப்ட் பண்ண எவ்வளோ லென்த்துக்கு போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஏன்னா அது இப்போ தானே புதுசாக வாங்கினது. ஸோ நம்ம போக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைக் நான் நினைக்கிறேன், நான் ஃபுல்லாக எவ்வளோ லென்த்து நான் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்கும் போது. ஏன்னா ஒரு கையால் என்னால் அதை வந்து சுத்தமாக அதை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். நான் அதை வந்து ரொம்ப லென்த்தாக நான் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அது ஆக்சுவலாக அது மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் ரொம்ப லாங் செல்ஃபி ஸ்டிக்கு இன்னும் அட்வான்ஸாக எவ்வளோ லென்த்துக்கு போக முடியுமோ அந்த லென்த்துக்கு ரொம்ப லென்த்தாக போகுது.
ப்ளஸ் இது வந்து ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைபாடுக்கு வர அந்த ஒரு ஃபெசிலிட்டி 3 இது ஸ்டாண்டுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கும்ல அந்த அளவுக்கு இருக்கும். அது நான் நிற்க வச்சு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ லென்த்துக்கு போகுது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய க்ரௌடை கூட அது வந்து செல்ஃபி இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா, நான் மூவ் பண்ணி காமிச்ச பார்த்தீங்களா, இது வந்து ஆங்கிள் வைஸ் நம்ம வந்து மொபைலை வச்சுட்டு இந்த பக்கம் சரி பேக்வேர்டும் சரி அதை மூவ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது மட்டும்தான் அதில் ஒரு குறையாக எனக்கு தெரிஞ்சுது. அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாண்டு வந்து என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு டப்பாவை திருடலான்னு ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்ணிச்சு. நான் இந்த இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் அதை திருடிட்டு எடுத்து ஓடிடுச்சு. ஸோ இது தாங்க சொன்னேன் நான். ட்ரைபாடு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீச்சராக இருக்குது. குவாலிட்டி தான் அதில் நல்லா இருக்குது. அதுதான் அங்கே இருக்கிறதே. ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் 500க்குள்ளே நம்ம ட்ரைபாட் மாதிரியே ஒரு செல்ஃபி ஸ்டிக்ன்றது வந்து இது ரொம்ப ப்ரிஃபரபிள். இது ஆன்லைனில் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. நான் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். சரவணா ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு இதை கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ராங்காக எவ்வளோ இதுக்கு நிற்கிது. நான் மூவ் பண்ணி பார்த்தேன். ஸோ சாயுதா அப்படின்ட்டு சுத்தமாக சாயலை. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலாக இது. ஸோ கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். யாரெல்லாம் வந்து vlog எடுக்கணும் இல்லை புதுசாக எடுக்கிறாங்க இல்லை காம்பேக்டாக உங்களுக்கு வேணும்னா இதை சூஸ் பண்ணுங்கள். செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாட் அன்பாக்சிங் முடிஞ்சிடுச்சு.